பரபரப்பான இந்த சூழ்நிலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாமதுரைக்கு வருகை தருகிறார்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரை, 4ஆம் தமிழ்ச்சங்கம் கண்ட மாமதுரை, உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு தன்னகத்தை கொண்டிருக்கிற மாமதுரை, மீனாட்சி திருக்கல்யாணத்தை மீனாட்சி சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கிற மாமதுரை, கள்ளழகர் ஆற்றில இறக்குகிற உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா கொண்ட மாமதுரை, திருமலை நாயக்கர் 10 தூண் கொண்டிருக்கிற மாமதுரை, திருமங்கலம் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற பல்வேறு நிகழ்வுகளை கொண்டிருக்கிற தொகுதி உள்ளிட்ட 10 தொகுதிகளை கொண்டிருக்கிற மாமதுரையில மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடி அவருடைய தலைமையிலான அம்மாவினுடைய ஆட்சியில மீனாட்சி சொக்கநாதர் குடிக்கொண்டிருக்கிற அன்னை மீனாட்சி திருக்கோயில் சுகாதாரத்திலே உலக விருதை, தூய்மை விருதை பெற்றது. ஆனால் இன்றைக்கு மாமதுரை குப்பை மாநகராக, இன்னும் சொல்ல போனால் கோயில் நகரம் குப்பை நகரமாக ஸ்டாலின் திமுக ஆட்சியில மாறி இருப்பது மதுரை மக்கள் வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு கோயில் நகரம் குப்பை நகரமாக மாறியதோடு மட்டுமல்ல, கோயில் மாநகரம் மதுரையில கொலை நகராகவும் மாறியிருக்கிற வேதனையில மக்கள் இருக்கிறார்கள்.